ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பொலிஞ்சர் பேண்ட் அப்படின்னா என்ன, அதை ட்ரேடிங்ல எப்படி யூஸ் பண்ற பத்தி பார்க்க போறோம். இது உங்கள் நியூஸ் அண்ட் ட்ரேடர்ஸ். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் இருக்கும். ஸோ கிரீன் கலர் கேண்டில் இருக்கும், ரெட் கலர் கேண்டில் இருக்கும், இந்த மாற்றி மாற்றி வரும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டர் கிரியேட் பண்ணியிருக்காங்க பொலிஞ்சர் பேண்ட். ஸோ இப்போ ஒரு பொதுவாக ஒரு கேண்டில் எடுத்துக்கிட்டா அப்படின்னா அது வந்து சம்டைம்ஸ் க்ரீனாக இருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் ரெட் கலரில் இருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேண்டிலுக்கும் ஒரு 4 ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதாவது ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கேண்டிலாக இருந்துச்சுன்னா இப்போ எல்லா கேண்டிலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹை வந்து மேலே இருக்கும். ஸோ இந்த வேல்யூ வந்து ஹை அப்படிங்கிறதும் இந்த வேல்யூ அப்படிங்கிறது லோ. ஸோ இது எல்லா கேண்டிலுக்கும் காமன். ஆனால் கிரீன் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகும், கீழே ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகும். அது ரெட் கேண்டில் அப்படிங்கன்னா மேலே ஓப்பன் ஆகி கீழே க்ளோஸ் ஆகும். ஸோ கிரீன் கேண்டில் அப்படின்னா கீழே ஓப்பன் ஆகும், ரெட் கேண்டில் அப்படின்னா மேலே ஓப்பன் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம டிசைன் பண்ணிருக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொலிஞ்சர் பேண்ட் அப்படிங்கிற இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அப்படிங்கிற வேல்யூ மட்டும்தான் யூஸ் பண்ணும். அதாவது எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஓப்பன், லோ, ஹை மூணையும் கண்டுக்காது. ஸோ க்ளோஸ் அப்படிங்கிற வேல்யூ மட்டுமே யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு இண்டிகேட்டர் அப்படின்னா அது வந்து பொலிஞ்சர் பேண்ட். ஸோ பொலிஞ்சர் பேண்ட் இந்த க்ளோஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஒரு கேண்டில் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் கேண்டில், அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ 20 கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அந்த கேண்டிலோடைய க்ளோஸ் வேல்யூ, ஸோ அந்த கேண்டிலோடைய க்ளோஸ் வேல்யூ எடுத்து அதுக்கு ஆவரேஜ் எடுத்தா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். ஸோ 20. ஸோ அதை கால்குலேட் பண்ணி அதை வந்து நம்ம மிடில் பேண்டை எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிடில் இருக்கிற ஒவ்வொரு லைனுமே இப்போ மிடில் இருக்கிற ஒவ்வொரு இதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பர்டிகுலர் கேண்டில் எடுத்துக்கலாம். அதுக்கு 20 கேண்டில் வந்து எடுத்து அதில் இருக்கிற ஒவ்வொருக்கும் க்ளோஸ் வேல்யூ கண்டுபிடிச்சு அதை வந்து நம்ம ஆவரேஜ் எடுத்து அது வந்து மிடில் லேயர். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/n. ஸோ இந்த இடத்துல நம்ம 20 எடுத்துருக்கோம். ஓகே, 1/n இன்டூ சமேஷன் ஆஃப் i ஈக்குவல் டு 1 to n xi மைனஸ் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். ஸோ ஏற்கனவே நம்ம கால்குலேட் பண்ண சிம்பிள் மூவிங் ஆவரேஜுக்கு ஒவ்வொரு எக்ஸும் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்குன்னு கால்குலேட் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணி அந்த டிஃப்ரென்ஸ் அதை வந்து நம்ம எகைன் ஆவரேஜ் எடுத்து அதை வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்து அதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ இந்த அளவுக்கு நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து சிம்பிளாக நம்ம இதை வச்சு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மிடில் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இருக்கும். அதே அப்பர் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆட் பண்ணால் அது வந்து ஒரு அப்பர் லேயராகவும், அதே 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து மைனஸ் பண்ணால் அது வந்து லோவர் லேயராகவும் இருக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம் இது என்ன 2 தான் எடுத்துக்கணுமா, எந்த நம்பர் வேணால் எடுத்துக்க கூடாது அப்படின்னு கேட்டால் எந்த நம்பர் வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ட்ரேடிங் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுத்துப்பாங்க. ஸோ எகைன் இந்த 20 தான் எடுத்துக்கணுமா, 20 கண்ட்ரில தான் எடுத்துக்கணும், எந்த கண்ட்ரிலான எடுத்துக்க கூடாதான்னு கேட்டீங்கன்னா நம்ம எது வேணா எடுத்துக்கலாம். சேம் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வியூவோட டிஃபால்ட். ஸோ ட்ரேடிங் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொலிஞ்சர் பேண்ட் அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல 20 கண்டல்ஸ் எடுத்துப்பாங்க, இந்த இடத்துல 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுத்துப்பாங்க. ஸோ நம்ம வந்து இதை ஆல்டர் பண்ணி யூஸ் பண்ணலாமா இல்லை அப்படியே யூஸ் பண்ணலாமா, மெஜாரிட்டி ஆஃப் டைம் நம்ம அப்படியே யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஸோ சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஆல்டரும் பண்ணுறதா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பர் பேண்ட் எப்படி வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு, லோவர் பேண்ட் எப்படி வந்து கண்டுபிடிச்சாச்சு, மிடில் பேண்ட் எப்படி வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்போ சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து எடுத்தால் அது மிடில் லேயராகவும், அதை 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆட் பண்ணால் அப்பர் லேயராகவும், அதே 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை சப்ராக்ட் பண்ணால் லோவர் லேயராகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் கிளியராக நோட் பண்ணீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவால தான் இருக்கும். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் நடுவால தான் இருக்கு. ஸோ அப்பர் பேண்டுக்கும் லோவர் பேண்டுக்கும். ஸோ இது எப்பயுமே அப்படிதான் இருக்குமான்னு கேட்டால் ஸோ மெஜாரிட்டி ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் பேண்டுக்கும் லோவர் பேண்டுக்கும் நடுவால தான் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸை டச் பண்ணலாம், சம்டைம்ஸ் ப்ரைஸையும் தாண்டி கீழே போகலாம், ப்ரைஸையும் தாண்டி மேலேயும் போகலாம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வாலட்டிலிட்டி. முன்னாடியே சொன்ன மாதிரி அப்பர் பேண்டுக்கும் லோவர் பேண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 சிக்மா இருக்கும். அதாவது மிடிலுக்கும் அப்பருக்கும் உள்ள இது 2 சிக்மாவும், இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 2 சிக்மாவும் இருக்கும். ஓவராலாக 4 சிக்மா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிக்மா லைக் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்.
ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா பிரைஸ் மூமெண்ட்டும் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். மூமெண்ட் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ சிக்மா இன்க்ரீசஸ் இம்ப்ளைஸ் மூமெண்ட் சேம். சிக்மா கம்மியா இருக்கு அப்படின்னா மூமெண்ட்டும் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிக்மா சிக்மா வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இப்போ வந்து இந்த வித் வித் அப்படின்னா ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் வித்னு எடுத்துப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வித் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நேராவாக இருந்துச்சுன்னா லோ வாலட்டிலிட்டியாகவும் இருக்கும். அந்த வித் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ஹையர் வாலட்டிலிட்டியாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த இண்டிகேட்டர் இது வந்து இந்த இடத்துல வந்து நான் ட்ரேடிங் வியூல வந்து பொலிஞ்சர் பேண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வித் வந்து நேரோவாக இருக்கு. அதே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வைடாக இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி நேராவாக இருந்துச்சுன்னா லோ வாலட்டிலிட்டி, அதே வைடா இருந்துச்சுன்னா ஹை வாலட்டிலிட்டி. ஸோ எகைன் நம்ம எங்கெங்கெல்லாம் ஹையா இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லோ, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹை, எகைன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹை வாலட்டிலிட்டி. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேரவாக இருக்கும் அந்த இடத்துல வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கும், ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எங்கெங்கெல்லாம் வைடாக இருக்கோ அந்த இடத்துல ப்ரைஸ் மூவ்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும், வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் யூசஸ். ஓகே, செகண்ட் யூசஸ் என்ன அப்படின்னா எங்கெங்கெல்லாம் ஓவர் பாட் ஆயிருக்கு எங்கெங்கெல்லாம் ஓவர் சோல்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம பொலிஞ்சர் பேண்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த இடம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து எப்பயுமே இந்த ரெண்டு பேண்டுக்கு நடுவால தான் இருக்கணும். சம்டைம்ஸ் இந்த பேண்டை டச் கூட பண்ணலாம். ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேண்டை டச் பண்ணியிருக்கலாம். ஸோ எப்பப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் பேண்டை டச் பண்ணுதோ அப்போ வந்து ஓவர் பாட், எப்பப்பெல்லாம் லோவர் பேண்டை டச் பண்ணுதோ அப்போ ஓவர் சோல்டு. இப்போ ஓவர் பாட் அப்படின்னா லைக் எப்பயுமே குறிப்பிட்ட அளவுக்கு எவ்வளவு வாங்குவாங்களோ அதோட ரொம்ப அதிகமாக வாங்கியிருக்கு அப்படின்னா ஓவர் பாட். ஓவர் பாட் இம்ப்ளைஸ் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகலாம். அதாவது இப்போ அப் ட்ரெண்டாக இருக்கு இந்த இடத்துல ஓவர் பாட் ஆகிருக்கு, அப்போ இந்த இடத்துல டவுன் ட்ரெண்டாக மாறலாம். எகைன் டவுன் ட்ரெண்டாக இருக்கு ஓவர் சோல்ட் ஆயிருக்கு அப் ட்ரெண்டாக மாறலாம். ஸோ எகைன் மறுபடியும் டவுன் ட்ரெண்டாக இருக்கு இந்த இடத்துல ஓவர் சோல்ட் ஆயிருக்கு மறுபடியும் அப் ட்ரெண்டாக மாறலாம். அப் ட்ரெண்டாக இருந்து ஓவர் பாட் ஆயிடுச்சுன்னா டவுன் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்டாக இருந்து ஓவர் சோல்ட் ஆச்சுன்னா அப் ட்ரெண்ட், மறுபடியும் அப் ட்ரெண்டாக இருந்து ஓவர் பாட் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு யூஸ் பண்ணலாம். ட்ரெண்ட் ரிவர்சல் அதாவது ஒரு ட்ரெண்ட்ல இருந்து இன்னொரு ட்ரெண்டுக்கு மாறிச்சுன்னா அது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிம்போம். ஸோ கிளியரா பார்த்தீங்கன்னா இங்க அப் ட்ரெண்டா இருக்கு ஓவர் பாட், அப்புறம் டவுன் ட்ரெண்டா மாறிடுச்சு, மறுபடியும் இங்க டவுன் ட்ரெண்டா இருக்கு ஓவர் சோல்ட் அப் ட்ரெண்ட், அகைன் டவுன் ட்ரெண்ட் ஓவர் சோல்ட் அப் ட்ரெண்ட். ஸோ அப் ட்ரெண்ட் ஓவர் பாட் டவுன் ட்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் ஓவர் பாட் எங்க இருக்கு ஓவர் சோல்ட் எங்க இருக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ சப்போர்ட் சப்போர்ட் அப்படின்னா சப்போர்ட் பண்ணும். இப்போ வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு லைன் இருக்கு, ப்ரைஸ் எப்பப்பெல்லாம் வந்து அந்த லைனை டச் பண்ணுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எகைன் தூக்கி கொடுக்கும். அப்படி தூக்கி கொடுத்துச்சுன்னா இது பேர் சப்போர்ட் அப்படிமோ. அதே ப்ரைஸ் வந்து எப்பப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதை தாண்டி போக பார்க்குதோ அப்போல்லாம் அதை கீழே புஷ் பண்ணி விட்டு அது பேர் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா சப்போர்ட் பண்ணுச்சுன்னா சப்போர்ட், அதே ஒரு தடையா இருந்துச்சுன்னா அது பேர் ரெசிஸ்டன்ஸ் அப்படிம்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பொலிஞ்சர் பேண்ட் யூஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லோவர் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைனமிக் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், சாரி டைனமிக் சப்போர்ட்டாக இருக்கும். அதே வந்து அப்பர் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைனமிக் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ எகைன் இந்த இடத்துலயும் அந்த அந்த தியரி அப்ளை ஆகும். ஸோ எகைன் வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ மேலே இருந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சப்போர்ட். இந்த கிரீன் லைன் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். எப்பப்பெல்லாம் அது மேலே படுதோ அப்போ வந்து கீழே புஷ் பண்ணிவிடும், எப்பப்பெல்லாம் கீழே படுதோ அது வந்து மேலே தள்ளிவிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் ஏன் ஆகுது அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்னால ஆகுது. ஸோ ஏற்கனவே பார்த்தபடி ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என்னன்னா வாலட்டிலிட்டி நம்மளால மெஷர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து வாலட்டிலிட்டி. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பாட்டா ஓவர் சோல்டா அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ரிவர்சல். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆல்மோஸ்ட் சேம் ஆக்சுவலி. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால தான் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது. ட்ரெண்ட் ரிவர்சல் ஸோ ரெண்டுமே ஒன்றுக்குள்ள ஒன்று. ஸோ ஒன் இம்ப்ளைஸ் டு அனதர் இம்ப்ளைஸ் அனதர். ஓகே. ஸோ ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓவர் பாட்டா இருந்துச்சுன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகி டவுன் ட்ரெண்ட் ஆகும். ஓவர் சோல்டா இருந்துச்சுன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகி அப் ட்ரெண்டா வர வாய்ப்பு இருக்கு. ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த இண்டிகேட்டர் வந்து எப்பயுமே கரெக்டாக இருக்குமானா கரெக்டாக இருக்காது. ஒரு 60 to 70% ஆஃப் டைம்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்தது கரெக்டாக வரும். பட் அதர் ரிமைனிங் அது ஒரு 30 to 40% வந்து நம்ம எதிர்பார்த்தது வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஓவர் பாட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன எதிர்பார்ப்போம், கீழே டவுன் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்திருப்போம். ஆனா அப்படி ஆகும், மறுபடியும் அப் ட்ரெண்டாவே இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டை குறிக்குது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பொலிஞ்சர் பேண்ட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா யூஸ் ஆகுது, அப்பர் பொலிஞ்சர் பேண்ட். ஸோ அந்த அப்பர் பொலிஞ்சர் பேண்ட் ரெசிஸ்டன்ஸா டச் பண்ணதுக்கு அப்புறம் கீழே மறுபடியும் டவுன் ஆகணும். ஆனா அப்படி ஆகாம மறுபடியும் அதே ட்ரெண்ட் வந்து இதுவா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு இண்டிகேட்டர் ஆஃப் ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட். இது வந்து ஒரு ஃபெயிலியர் ஆஃப் த பொலிஞ்சர் பேண்ட். ஸோ எகைன் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டாக இருக்கும்போது மறுபடியும் அப் ட்ரெண்டாக மாறணும். பட் இருந்தாலும் இது டவுன் ட்ரெண்டாகவே போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் பேண்டால சொல்ல முடியும். ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் ஆகும், ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் அப் ட்ரெண்டாக ஆக வேண்டியது டவுன் ட்ரெண்டா மீன் அப்படியே போகலாம், இல்லை ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகாம ஒரே ட்ரெண்டாக கூட போகலாம். ஸோ ஸோ இதனால அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா ரிவர்சல் ட்ரேடிங், அதாவது ட்ரெண்ட் ரிவர்சல், அப் ட்ரெண்ட் டு டவுன் ட்ரெண்ட் டு அப் ட்ரெண்ட், அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். அதே ட்ரெண்ட் ஃபாலோவிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்ட் ஃபாலோ ஆகுதா மறுபடியும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டாக இருக்கும்போது அது அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் நம்ம பை பண்ணலாம், அது வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ ட்ரெண்ட் ஃபாலோவிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். அப்புறம் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி ஆஃப்டர் ஸ்பீஸ். ஸோ ஸ்பீஸ் அப்படின்னா கிளியராக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவீஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பேண்ட்வித் வந்து நேரோவாக இருக்கு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வைடாக இருக்கு. ஸோ சடன்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரோவாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஸ்குவீஸ் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு முன்னாடி இருக்கிற கனல் இல்லை, அதாவது என்ன அப்படின்னா இப்போ ரொம்ப பெருசாக இருந்து அது அப்படியே ஸ்குவீஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது பிரேக் அவுட் ஆகும். ஸோ அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ட்ரேடிங். ஸோ இந்த மாதிரிலாம் ஸ்குவீஸ் ஆகும்போது அடுத்தது வந்து பிரேக் அவுட் ஆகும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவீஸ் அப்படிமோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு கண்டினியூ ஆகும், கண்டினியூஷன் பாயிண்ட். ஸோ அடுத்த அப்ளிகேஷன் என்ன டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஐடென்டிஃபிகேஷன். நம்மளுடைய சொன்ன மாதிரி ஸோ கீழே இருக்கிற பேண்ட் வந்து டைனமிக் சப்போர்ட், அதே மேலே இருக்கிற பேண்ட் வந்து டைனமிக் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதனால அதெல்லாம் பார்க்க முடியும். இதில் லிமிடேஷன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா sometimes it generates fault signal. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும்னு நினைப்போம், அதெல்லாம் இருக்காது. சம்டைம்ஸ் ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட்னு நினைப்போம், அதுவும் இருக்காது. சம்டைம்ஸ் இது ஃபால் சிக்னலாகவும் இருக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா இது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இண்டிகேட்டர் வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். ஐ மீன் இட் கான் பி யூஸ்ட் as standalone indicator and not a. இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆர்எஸ்ஐ, மேக்டி,
எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இண்டிகேட்டரோட நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இண்டிகேட்டரை வச்சு ப்ளஸ் பொலிஞ்சர் பேண்ட் யூஸ் பண்ணா நமக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரேட் சிக்னல் கிடைக்கும். அதே நம்ம பொலிஞ்சர் பேண்ட் மட்டும் யூஸ் பண்ணா சம்டைம்ஸ் இந்த ஃபால்ஸ் சிக்னல் கூட கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல ஃபால்ஸ் சிக்னல் கிடைச்ச மாதிரி ஸோ நமக்கு வந்து ஃபால்ஸ் சிக்னல் கூட கிடைக்கலாம். ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பொலிஞ்சர் பேண்ட் வந்து இன்னொரு சிக்னலோட யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் பொலிஞ்சர் பேண்ட். ஓகே, நம்ம மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா நம்ம பொலிஞ்சர் பேண்ட் என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ பொலிஞ்சர் பேண்ட்னா ஒரு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து எடுத்து அதை மிடில் பேண்டாகவும் அதுக்கப்புறம் 2 ஸ்டாண்டர்ட் டிவிஷனை மேலேயும் 2 ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கீழேயும் போட்டால் அது பேர் பொலிஞ்சர் பேண்ட். ஓகே, ஸோ மிடிலுக்கும் அப்பருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 சிக்மா இருக்கும். ஸோ இந்த சிக்மா கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கம்மியாக இருக்கு, ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதே ஸ்டாண்டர்ட் டிவிஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கு. ஸோ இதை நம்ம பிக்சர்ல எப்படி பார்க்க முடியும்னா வைடா இருந்துச்சுன்னா ஹை வாலட்டிலிட்டி, நேரவா இருந்துச்சுன்னா லோ வாலட்டிலிட்டியா இருக்கும். ஸோ எகைன் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், அப்புறம் ஓவர் ஓவர் சோல்டு பற்றி பார்த்தோம், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், அப்புறம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு டைனமிக்காக எப்படி சப்போர்ட் கிரியேட் பண்ணுறது, டைனமிக்காக ரெசிஸ்டன்ஸ் எப்படி வருது அதை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ட்ரெண்ட் ரிவர்சல் பற்றி பார்த்தோம். ஸோ அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் லிமிடேஷன்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ தேங்க்யூ. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்டி பொலிஞ்சர் பேண்ட் பற்றி பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்த வர வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எஸ்ஐ மேக்டி அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் கண்டுபிடிச்சு எப்படி ட்ரேடிங் சிக்னல் கண்டுபிடிக்கிறதுன்னு பற்றி பார்க்க போவோம். ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ.